மிஸ்ட்ரீஸ் ஆஃப் மைண்ட். சி நம்மளுடைய நமக்கு வந்து ஒரு 3 ஆள் தத்துவம் இருக்கு. வி ஆர் 3 பர்சன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பிரிட், அடுத்தது மைண்ட், அடுத்தது பாடி. அந்த மைண்டை குறிச்சதான காரியங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மைண்ட் வந்து இன்னைக்கு ஒரு டாபிக் வந்து மிஸ்ட்ரீஸ் ஆஃப் மைண்ட். மிஸ்ட்ரீஸ் ஆஃப் மைண்ட். மைண்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன்னு சொல்லலாம், ஒரு பகுதின்னு சொல்லலாம். எவ்ரி சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் பிகின்ஸ் ஃப்ரம் மைண்ட். ஸோ நம்மளுடைய வெற்றி, தோல்வி, நம்மளுடைய எல்லா காரியங்கள், நம்ம பார்க்குற காரியங்கள், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எங்கேருந்து துவங்குது? இட் இஸ் ஃப்ரம் மைண்ட். ஸோ மைண்ட் வந்து இட் இஸ் லைக் அ ஃபர்டைல் கிரவுண்ட். நல்ல ஒரு செழிப்பான ஒரு நிலம் எப்படி இருக்குமோ, அதில் என்ன விதை போட்டாலும் எப்படி வந்து வளருமோ, அது போல தான் மைண்டு. ஸோ இந்த மைண்ட் வந்து இட்ஸ் வெரி பவர்ஃபுல். நம்ம அதை எப்படி காத்துக்கொள்ளணும், எப்படி அதை உபயோகப்படுத்தணும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். Romans 8:5-8. Romans 8:5-8. Those who live according to the flesh have their minds set on what the flesh desires. நம்ம மாம்சத்தின்படி வாழ்ந்தோம் அப்படின்னா மாம்சத்துக்குரிய காரியங்களை தான் நிறைவேற்றும். But those who live in accordance with the Spirit have their minds set on what the Spirit desires. நம்ம ஆவிக்குரியவர்களா, நம்ம ஆவி என்ன சொல்லுதோ, ஏன்னு கேளுங்க, நம்மளுடைய ஆவிதான் ஆண்டவரோட இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு பகுதி. when we are born again மறுபடியும் பிறக்கும் போது நம்மளுடைய ஆவியும் ஆண்டவருடைய ஆவியும் கனெக்ட் ஆயிடுது. நம்மளோட ஆவி எங்க இருக்குதா? இட் இஸ் சீட்டட் இன் த ஹெவன்லி பிளேசஸ். அப்போ ஆண்டவரோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பர்சன் யாருன்னா நம்மளுடைய ஸ்பிரிட். அப்போ அந்த ஸ்பிரிட் என்ன காரியம் வச்சிருக்குதோ அதை நம்ம பாடி வந்து செய்யணும் அப்படின்னா இட் ஹேஸ் டு கோ த்ரூ த மைண்ட். மைண்ட்ன்றது நடுவில் இருக்கக்கூடியது. யூ கேன் சே சோல். அப்போ இஃப் வி லிவ் இன் அக்கார்டன்ஸ் வித் த ஸ்பிரிட், வி ஹாவ் our minds set on what the spirit desires. அப்போ நம்ம ஆவிக்குரியவர்களா வாழ்ந்தோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரோ அதன்படி நம்ம வாழ முடியும். The mind governed by flesh is death. நம்மளுடைய மைண்ட் வந்து நம்மளுடைய மாம்சம் என்ன இச்சிக்குதோ, நம்ம மாம்சம் என்னெல்லாம் கேட்குதோ அதை செஞ்சோம் அப்படின்னா இட் இஸ் டெத் அப்படின்னு சொல்லப்படுது வசனம். பட் மைண்ட் கவர்ன் பை ஸ்பிரிட் இஸ் லைஃப் அண்ட் பீஸ். அப்போ நம்மளோட மைண்ட் எப்படி இருக்கணும்? இட் ஷுட் பி கவர்ன் பை த ஸ்பிரிட். நம்மளுடைய ஆவி என்ன சொல்லுது? நம்மளோட ஆவி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்டரோட கனெக்ட் ஆயிருக்கா? அப்போ அங்கிருந்து வரக்கூடிய காரியங்கள் ஜீவனும் சமாதானத்துக்குரியவைகளாய் இருக்கிறது. அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்க இந்த மைண்டு. ஏன்னா மைண்ட் வந்து ஒன்று மாம்சத்தின் பக்கம் சாயும், இல்லைன்னா ஆவி பக்கமா சாயும். அப்போ எது வந்து பிரதானமா இருக்குது? நம்மளுடைய ஆவி பிரதானமா இருக்குதா, இல்லை நம்மளோட மாம்சம் பிரதானமா இருக்குதா? அதுக்கு தக்கன மாதிரி தான் இந்த மைண்ட் வந்து செயல்படும். அப்போ அங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக பிக்கப் பண்ணும். மைண்ட் எப்படி இருக்கு? ஸோ மைண்ட் கவர்ன் பை ஃப்ளஷ் இஸ் ஹாஸ்டைல் டு காட். ஹாஸ்டைல்னா ஆண்டவருக்கு விரோதமா இருக்குது. மைண்ட் கவர்ன் பை ஃப்ளஷ், அதாவது நம்மளுடைய மாம்ச சிந்தை, நம்மளுடைய சரீரத்துக்கு ஏதுவான காரியங்கள் மைண்டில் வந்து மைண்ட் வந்து அதையே யோசிச்சுட்டு இருந்ததுன்னா இட் இஸ் ஹாஸ்டைல் டு காட். ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கு. It does not submit to God's law, nor can it do so. So those who are in the realm of flesh cannot please God. தமிழையும் வாசிச்சிடலாம். ரோமர் 8. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இப்போ நீங்க இந்த வசனத்தை படிக்கும் போது நம்ம எந்த கேட்டகரியில இருக்கிறோம் நீங்க அப்படி யோசித்துக்கணும். ஓகே, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஓகே, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை.
அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அப்போ நம்ம மாம்ச சிந்தை எப்படி இருக்கணும்? இட் ஷுட் பி ரினியூட். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மைண்ட் வந்து ரினியூடா இருந்துச்சுன்னா தான் நம்மளுடைய மைண்டு ஆவிக்குரிய சிந்தையை பெற்றவர்களாய் நம்ம செயல்பட முடியும், ஆண்டவருக்கு பிரியமா செய்ய முடியும். இல்ல மைண்ட் ரினியூ ஆகல, எப்படி ரினியூ பண்றதுன்னு நம்ம பழைய செஷன்ஸ்ல பார்த்திருக்கோம். அப்போ எப்படி ரினியூ பண்ண முடியும்? மைண்ட் எப்படி ரினியூ பண்ண முடியும் சொல்லுங்க? How can you renew your mind? Hmm? How will you renew your mind? Anybody? By reading the word of God. வசனத்தை வாசிக்க வாசிக்க அது வந்து வசனமா மாறணும். அப்ப நம்ம ஆவிக்குரிய சிந்தையை பெற்றவர்களா இருப்போம். நம்மளுடைய மைண்டு ரினியூ ஆகும். ஆண்டவரிடத்துல காத்திருக்கும் போது மைண்டு ரினியூ ஆகும். ஸோ வசனத்தின்படி சும்மா வாசிச்சுட்டு போகாம வசனத்தை செய்கிறவர்களாய், வசனத்தின்படி நடக்கிறவர்களாய் நம்ம மாறணும். ஸோ வசனம் தான் நம்மளை ரினியூ பண்ண போகுது. Casting down arguments and every high thing that exalts itself against the knowledge of God. ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் தமிழ்ல படிச்சிடலாம். Bringing every thought into captivity to the obedience of Christ. நம்மளோட சிந்தை பார்த்தீங்கன்னா எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் வந்து இந்த சிந்தை வந்து நிறைய ஆவிக்கு, அதாவது பிசாசின் கிரியைகளும் இருக்கலாம், ஆண்டவருடைய பரிசுத்தாவியானவர், ஆண்டவருடைய கிரியைகள், ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாத்துக்குமே ஓப்பன். நம்ம எதை வந்து பார்க்குறோம், நம்ம எதை கேட்குறோம், அதை பொறுத்து தான் நம்மளோட மைண்ட் இருக்கு. ஸோ பிரிங் எவ்ரி தாட் இன்டு கேப்டிவிட்டி டு த ஒபீடியன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். ஏன்னா நம்ம பார்க்குற ஒவ்வொரு காரியமும் நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிரும், நம்ம மைண்டுக்குள்ளே போயிடும். அப்போது எல்லா தாட்டையும் என்ன பண்ணணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உடன்பட்டதா இருக்குதா, அவருக்குள்ள bring into captivity to the obedience of Christ. தமிழ்ல வாசிக்கலாம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவுக்குள் எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கணும். அப்போ அந்த நல்ல காரியங்கள் வேண்டாதெல்லாம் ஒமிட் பண்ணிடணும், டெலீட் பண்ணிடணும். நல்ல காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணிடணும்? சிறைப்படுத்திக்கணும். அப்போ ஆண்டவருடைய வசனத்தை நம்ம வாசிக்க வாசிக்க அப்போ அதுல you will have only good thoughts. அந்த தாட் எல்லாம் என்ன பண்ணிடணும்? உள்ள வச்சுக்கணும். அப்படி நீங்க பில்ட் பண்ண பண்ண நல்ல கிரியைகள் ஆவியில நீங்க பலன் கொண்டு வளருவீங்க. அப்போ அந்த மைண்ட் என்ன பண்ணும்? ஆவி பக்கமா சாஞ்சிரும். ஆவி என்னெல்லாம் சொல்லுதோ அதுபடி கேட்கும். இந்த மைண்ட் ரினியூ ஆகலைன்னா அது பார்க்குற காரியத்தெல்லாம் செஞ்சிடும், பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சதா மாறிடும். ஸோ மைண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் யூ ஃபீட் டு யுவர் மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மைண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மீடியேட்டர் பிட்வீன் கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட். அதாவது மைண்டு தான் நடுவில் இருக்கிறது. கான்ஷியஸ்னா நம்மளுடைய ஃபிசிக்கல் ரெம், நம்மளோட பாடி. சப்கான்ஷியஸ் வந்து ஸ்பிரிட். மைண்ட் இஸ் அ ஸ்ட்ராங் ஹோல்ட். ஸ்ட்ராங் ஹோல்ட்னா ஒரு கோட்டை that has cloned with the spirit. இந்த ஸ்பிரிட் வந்து இட் கேன் பி குட் ஆர் ஈவில். நிறைய ஸ்பிரிட்ஸ் இருக்கு நம்மளை சுற்றி. நம்ம கண்கள் திறக்கப்பட்டுச்சுன்னா நம்ம நிறைய ஸ்பிரிட்ஸ் பார்க்கலாம், நிறைய இருக்கு. ஸோ மைண்ட் இஸ் அ ஸ்ட்ராங் ஹோல்ட் that has cloned with the spirit. Either we are cloned with God's spirit or we are cloned with demonic spirit. இப்போ நீங்கள் வந்து ஒரு பர்சன் வந்து எப்போவுமே வேண்டாத காரியங்களே பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த மைண்ட் என்ன பண்ணிரும்? அப்படிப்பட்ட பாவத்துக்கு உரிய பிசாசை வெல்கம் பண்ணிரும். அப்போ அந்த மைண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா பிசாசின் கிரியைகள் மட்டும்தான் இருக்கும், அந்த பிசாசு தான் இருக்கும்.
So mind is a stronghold. Unrenewed mind is a clone of demonic spirit. So mind gives an access to the spirit. ஓகே, எல்லா ஸ்பிரிட்டும். ஸோ நம்ம என்ன திங்க் பண்ணுறோம், நம்ம என்ன கேட்குறோம், நம்ம என்ன பார்க்குறோம், இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா எல்லாமே மைண்டுக்குள்ளே ஸ்டோர் ஆயிரும். மைண்ட் என்ன பண்ணும், இட்ஸ் அ கேட்வே. பிசாசுக்கும் ஒரு கேட்வே, ஆண்டவருடைய காரியம், ஆண்டவருடைய வெளிச்சத்துக்கும் இட்ஸ் அ கேட்வே. நீங்கள் நல்ல வசனம் படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்குள்ள ஆண்டவருடைய வெளிச்சம் வரும். அங்கே வந்து there is no room for darkness. ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க, தட் இஸ் இன் யோர் ஹேண்ட். டிமானிக் ஸ்பிரிட்டுக்கு கதவை திறந்து கொடுக்குறோமா, இல்லை ஆண்டவருடைய வெளிச்சத்துக்கு கதவை திறந்து கொடுக்குறோமா? இட் இஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ். ஸோ ரினியூட் மைண்ட் பிரிங்ஸ் த கிஃப்ட்ஸ் ஆர் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய காரியங்கள் நம்ம மூலமாக வெளிப்படணும் அப்படின்னா நம்மளுடைய மைண்டு ரினியூடாக இருக்கணும். 1 பேதுரு 1:4 தமிழ்ல எடுத்தவங்க வாசிக்கலாம். We have a priceless inheritance, an inheritance that is kept in heaven for you. சுதந்திரம், நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்குதான். எங்க? பரலோகத்துல. பியோர் அண்ட் அன்டிஃபைல்டு, கரைப்படாத தூய்மையான ஒரு சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பியாண்ட் த ரீச் ஆஃப் சேஞ்ச் அண்ட் டீகே. அப்போ அந்த இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி பெற்றுக்கொள்வது? We have an inheritance by the renewal of mind. அப்போ ஆண்டவருடைய காரியங்களில் நம்ம ஈடுபட்டாதான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்க முடியும். அப்பதான் நமக்கு ஒரு பெரிய சுதந்திரம், பிரைஸ்லெஸ் இன்ஹெரிட்டன்ஸ், அதை நம்ம சுதந்திரத்து கொள்ள முடியும். Ephesians 1:3 says, Praise be to the God and Father of our Lord Jesus Christ, who has blessed us in the heavenly realms with every spiritual blessing in Christ. Who has blessed? இது past tense. இனிமே நடக்க போறது கிடையாது. நம்ம வந்து ஆண்டவர் பிள்ளையா ஆண்டரோடு இருக்கும் போது we are already blessed. God has blessed us with every blessing, every spiritual blessing in Christ. ஓகே, நம்மளுடைய ஆவி நம்ம ஆண்டரோட மறுரூபமாகும் போது when we are born again, நம்ம ஆவி எங்க இருக்குன்னா ஆண்டரோட இருக்குதான். And all the blessings, we are blessed with all the spiritual blessings. அப்போ அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கட்டாயம் நம்மளோட மைண்ட் எப்படி இருக்கணும், ஆவி பக்கமாக தான் இருக்கணும், மாம்சத்து பக்கமாக இருக்கக்கூடாது. ஸோ we should have a renewed mind. ஓகே, இன்னொரு வசனம் பார்க்கலாம். 2 பேதுரு 1:3-4. 2 Peter 1:3 and 4. According as his divine power had given unto us all things that pertain unto life and godliness, through the knowledge of him that had called us to glory and virtue, whereby are given unto us exceeding and great and precious promises, that by these ye might be partakers of divine nature. We are partakers of divine nature. எப்படி? We are partakers of divine natureனா என்ன? நம்ம ஆண்டவர்னால பிறப்பிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கிறதுக்கும் we are partakers. பார்ட்டேக்கர்ஸ்னா என்ன? ஆண்டவர் எப்படி வந்து God வாசிங்க வாசிங்க. ம், 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 ம். திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய். அப்போ காட்லி நேச்சருக்கு நமக்கும் பங்கு உண்டு. பிகாஸ் we are the sons of God. ye are gods அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள்னா அவருடைய காரியங்கள், அவருடைய டிவைன் நேச்சர் நமக்கும் உண்டு.
இட் இஸ் an inheritance. அதுல நமக்கு பங்கு இருக்கு. How? How can we become the partakers of divine nature? சொல்லுங்க பாப்போம். How can we become the partakers of divine nature? எப்படி வந்து ஆண்டவருடைய காரியங்களுக்கு பங்குள்ளவர்களாய் மாறணும் அப்படின்னா, by renewal of mind, by doing the word of God. வெறுமன வசனத்தை வாசிச்சுட்டு மட்டும் போகாம வசனத்தின்படி நடக்கிறவர்களாய், we have to become the doers of the word. அப்போ அந்த பங்கு நமக்கு கிடைக்கும். ஆண்டவருக்குள்ள பங்கு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? we should have a renewed mind. ஆண்டவரோட சிந்தையை பெற்றவர்களா இருக்கணும். we should have the mind of Christ. மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியும். we have the mind of Christ. okay, so mind of Christ எப்படி பெற்றுக்கொள்றது? we have to practice the word. we have to be doers of the word. ஸோ ஒவ்வொரு நாளும் வசனத்தை படிச்சு வசனத்தின்படி கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். வெளித்தோற்றத்துக்கு வந்து நம்ம ஒரு நல்ல கிறிஸ்தவ மகனா இருக்கிறது முக்கியம் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் நீங்களும் ஆண்டவர் உங்களை பார்த்து எனக்கு பிரியமானவனே பிரியமானவளேன்னு சொல்ல முடியுமா? அப்படி இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை. and we have to be very careful with what we say. நம்மளுடைய வார்த்தை, நம்மளுடைய பார்வை, நம்ம கேட்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலயும் we have to be very careful. ஏன் அப்படின்னா நீங்க தவறா ஒரு காரியம் பேசும்போது அது யாருக்கு வந்து டோரை ஓபன் பண்ணுதுன்னா பிசாசுக்கு ஓபன் பண்ணுது. ஓகே, எவ்ரி ஸ்பிரிட், நிறைய ஸ்பிரிட்ஸ் இருக்கு. அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் அதனுடைய காரியத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னா இட் நீட்ஸ் அஸ். ஒரு மனுஷன் வேணும், ஒரு சரீரம் வேணும். அப்ப அந்த சரீரத்துக்குள்ள அதை ஆளுகை பண்றதுக்கு ரெடியா இருக்கும். அப்ப நம்மளுடைய மைண்ட் எங்க இருக்கு? நம்ம ஆண்டர் பக்கமா இருக்குது. ஆண்டோட காரியங்களை தேடுகிறவர்களா இருந்தோம் அப்படின்னா அப்படிப்பட்ட காரியங்கள், அன்பு இஸ் a spirit, love is a spirit, சமாதானம் ஒரு ஸ்பிரிட், 9 கனிகளும் ஒரு ஸ்பிரிட் தான். ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள வரும். இல்லை வேண்டாத காரியங்கள், நெகட்டிவ் தாட்ஸ், இப்போ என்னால் இது முடியாது அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா இட்ஸ் அ நெகட்டிவ் தாட். அப்போ நெகட்டிவ் தாட்டை நீங்கள் என்டர்டெயின் பண்ணும்போது அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள வந்துடும். பிசாசின் கிரியைகள் நமக்குள்ள வந்துடும். நெகட்டிவ் தாட்ஸே இருக்கக்கூடாது. உங்களை யாராவது ஏதாவது சொன்னாங்களா, அதை எடுத்து போட்டுருங்க. பிகாஸ் அந்த வார்த்தை நமக்குரியது கிடையாது. நீங்க அந்த வார்த்தையே நீங்க வச்சு இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப யோசிச்சிங்கன்னா அந்த வார்த்தைக்குரிய பிசாசு நம்மளை ஆளுகை செய்யும். இட் ஹாஸ் அ லீகல் ரைட். இவங்க தான் சொன்னாங்க, இவங்க தான் நினைச்சாங்க, என்ன நினைச்சாங்க, நான் வந்துட்டேன். இஃப் யூ ஃபியர் இஸ் அ ஸ்பிரிட், இட்ஸ் அ டீமானிக் ஸ்பிரிட். அதனால தான் ஆண்டவர் ஃபியர் நாட் அப்படிங்கிறார். அப்போ நீங்க எல்லா காரியத்தை குறிச்சும் பயந்தீங்கன்னா அந்த பயம்ன்ற பிசாசை நீங்க அழைக்கிறீங்க. அப்ப அது என்ன பண்ணும்? நீங்க தான் பயந்துட்டே இருந்தீங்கல்ல, அப்போ அது என்ன பண்ணும்? லீகல் ரைட், எனக்கு இந்த இடத்துல உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி நம்மளோட மைண்டை ஆளுகை பண்ணிடும். கொஞ்சம் இடம் கொடுத்தா அந்த மைண்ட்ல என்னெல்லாம் வரும்? வெறும் ஃபியர் மட்டும் வராது, அது வந்து வேற காரியங்கள், டிப்ரெஷனை கொண்டு வரும், இன்னும் நிறைய காரியங்கள் எல்லாம் கொண்டு வரும். அப்போ நம்மள அது ஃபுல்லா ஆளுகை பண்ணிடுச்சுன்னா இட் வில் பிகம் அ ஸ்ட்ராங் ஹோல்ட். நீங்க ஒரு காரியத்தை யோசிச்சுட்டே இருக்கும் போது அந்த காரியம் வந்து ஒரு கோட்டையா மாறிடும். அப்படி கோட்டையா மாறிடுச்சுன்னா அது வெளியில தள்ளுறது பெரிய விஷயம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தான். எப்பவுமே ஏதாவது ஒரு சின்ன வலியோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா எனக்கு இந்த வியாதி இருக்குமா அப்படின்னு போய் நெட்ல தேடுவாள். எனக்கு இந்த 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 சிம்டம் இருக்கு, எனக்கு இந்த வியாதி இருக்கு. ஷி யூஸ் டு திங்க். அப்ப என்ன ஆகுது? பயம் வந்துடும். அந்த வியாதி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அந்த வியாதி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எல்லா இடத்துலையும் இது இருக்கா? சந்தேகம் உள்ள வரும். சந்தேகம் வந்து ஒரு பிசாசு, அது உள்ள வரும்.
அப்ப ஒரு காரியம் உள்ள வந்துருச்சுன்னா, ஒரு பிசாசு உள்ள வந்துருச்சுன்னா, அது பல பிசாசுகள உள்ள நமக்கு இழுத்துட்டு வந்துரும். ஒண்ணு தனியா இருக்காது. நெறைய காரியங்கள் உள்ள வந்துரும். அப்ப அந்த புள்ள வந்து ஒரு இடத்துல போல்டா நிக்க முடியல. இப்ப எனக்கு பிரச்சனை இருக்கு. எனக்கு வந்து எனக்கு சைக்கியாட்ரிஸ்ட் அம் ஹெல்ப் வேணும். நான் மாத்திரை சாப்பிடணும். அண்ட் திஸ் இஸ் ஹவ் ஷி இஸ். அப்ப அது எங்க பிரச்சனைனா, அது மைண்ட்ல தான் பிரச்சனை. உங்களுக்கு சின்னதா ஒரு பிரச்சனை வருதா, சின்னதா ஒரு பயம் வருதா, அங்கேயே நீங்க டீல் பண்ணிரணும். இந்த பயம் வந்து எனக்குள்ள இருக்கறதுக்கு உரிமை கிடையாது. ஃபைட் இட் வித் த வேர்ட் ஆஃப் காட். அப்ப பயம் வருதா, ஆண்டவர் உடனே என்ன சொல்லணும்? அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய வசனத்தை எடுத்து அறிக்கையிடணும். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பெலனும் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். நமக்கு கன்ஃபியூஷன் கிடையாது. ஆண்டவர் நமக்கு கன்ஃபியூஷனை கொடுக்கல. ஒரு கன்ஃபியூஷன் வருதா, உடனே நீங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க. ரிஜெக்ட் பண்ணுங்க. அந்த கன்ஃபியூஷனை ரிஜெக்ட் பண்ணுங்க. பிகாஸ் இட் இஸ் அ ஸ்பிரிட். நீங்க அதுலயே யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா, இட் வில் பிகம் அ ஸ்ட்ராங் ஹோல்ட். அது ஒரு கோட்டையா மாறிடும். கோட்டையா மாறிடுச்சுன்னா அது வந்து ஒரு அந்த பிசாசு அதுதான் நம்மள ஆளுகை பண்ற மாதிரி ஒரு த்ரோனை வச்சு உட்கார்ந்துரும். நம்மள ஃபுல்லா ஆளுகை பண்ணிரும். நம்மள டெஸ்ட்ராய் பண்ணிரும். அப்ப சின்னதா நமக்குள்ள பிரச்சனை வரும்போது, சின்னதா நெகட்டிவ் தாட் வரும்போதே நம்ம என்ன பண்ணணும்? ரிஜெக்ட் பண்ணிடும். வசனத்தை கொண்டு ரிஜெக்ட் பண்ணிடும். யாராவது உங்களை வந்து உங்களோட பேர் இல்லாம வேற மாதிரி திட்டுறாங்களா, அதை என்டர்டெயின் பண்ணாதீங்க. நீங்க அந்த மாதிரி இல்லை. ஆண்டவர் உங்களை என்ன சொல்லியிருக்கிறார்? We are sons of most high God. We are fearfully and wonderfully made. அப்படிப்பட்ட வசனங்களை நம்ம என்ன பண்ணணும்? சொல்லும் பொழுது நம்ம ஆண்டவர் சொல்றபடி தான், மற்றவங்க சொல்றபடி நம்ம கிடையாது. ஓகே, வில் கண்டினியூ. ஸோ மைண்ட் இஸ் லைக் அன் அயன். எப்படி வந்து ஒரு மேக்னெட் வந்து அயன், இப்போ அயனை கொண்டு வந்து ஒரு மேக்னெட் பக்கத்தில் அயனை வச்சோம் அப்படின்னா அப்படியே அட்ராக்ட் பண்ணிடும் இல்லையா? ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ மைண்ட் வந்து இட்ஸ் லைக் அன் அயன் அண்ட் ஸ்பிரிட் இஸ் அ மேக்னெட். இந்த ஸ்பிரிட்ன்றது போத் குட் அண்ட் ஈவில், ரெண்டு ஸ்பிரிட்டுமே. அப்போ அந்த மைண்ட் எப்படி இருக்கு? அந்த மைண்ட்ல வந்து நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குதா, இல்லை குட் தாட்ஸ் இருக்குதா? நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு நெகட்டிவ், டிப்ரெஷன் இஸ் அ ஸ்பிரிட், ஆங்ஸைட்டி இஸ் அ ஸ்பிரிட். அப்ப அப்படிப்பட்ட காரியங்கள், அப்படிப்பட்ட ஸ்பிரிட் தான் நம்மளோட மைண்ட்ல அட்ராக்ட் ஆகி உள்ள வந்துடும். ஓகே, இப்ப ஆண்டோடைய வசனம் என்ன சொல்லுது? நம்ம வசனத்தை வாசிச்சு வசனத்தின்படி நடக்கிறவர்களா மாறணும் அப்படின்னா God becomes a stronghold. Lord Jesus becomes a stronghold. அந்த வார்த்தையின்படி நம்ம என்ன பண்ணுவோம்? அங்க பெரிய பலனா, ஆவியில பலனா மாறிடும். That is life and peace. Okay? So put on the Lord Jesus Christ. Put on. இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். Make no provision for the flesh to fulfill its lust. ஃப்ளஷுக்கு வந்து எப்பவுமே வந்து ஆண்டருக்கு ஃப்ளஷும் ஸ்பிரிட் அண்ட் ஃப்ளஷ் ஆர் எனிமி. ஆண்டருக்கு விரோதமாக தான் அந்த ஃப்ளஷ் வந்து டிசைர் பண்ணும், இச்சிக்கும். நம்ம வந்து ப்ரேயர்னு உட்கார்ந்தா நமக்கு பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அப்போ தான் பசி வரும், எல்லா காரியமும் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஃப்ளஷை வந்து அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. புட் ஆன் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இதை வந்து நம்ம பர்பஸ்ஃபுல்லாக பண்ணணும். அப்படி இருந்தால் தான் நம்ம அந்த மாம்சத்தை ஜெயிக்க முடியும். ஜீசஸ் செட். இப்போ இந்த லூக்கா 8:46 என்ன காரியம் அப்படின்னா, 18 வருஷமா ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 18 வருஷமா பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்க? என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி கடைசியில் அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அற்புதங்கள், அடையாளங்கள், அவருடைய ஹீலிங் பவர் எல்லாவற்றையும் அவங்க பார்க்குறாங்க, கேள்விப்படுறாங்க. அப்போ அவங்க மைண்டில் என்ன நினைக்கிறாங்க? ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை போய் தொட்டுட்டா எனக்கு வந்து சுகமாயிரும். அப்போ அவங்களோட மைண்டோட பெர்செப்ஷன் பாருங்க, அவங்க மைண்ட் எப்படி இருக்கு, என்ன திங்க் பண்ணுது? ஆண்டவரோட அந்த வஸ்திர தொங்கலோட ஓரத்தை தொட்டுட்டா எனக்கு சுகமாயிரும் அப்படின்னு நினைச்சாங்க. நினைச்சது நடந்துச்சா?
அதேதான் நம்ம என்ன நினைக்கிறோமோ, the thoughts are very important. நம்ம பார்க்குற காரியங்கள், நினைக்கிற காரியங்கள், இட் பிகம்ஸ் ட்ரூ. சிஸ்டர் சொல்லுங்க. ஆமா, நான் ஸ்க்ரீனை நான் வந்து மறைச்சேன். ஓகே. ஸோ அப்போ பார்க்குற காரியம் அவங்க என்ன நினைச்சாங்க. சி ஆண்டவர் அந்த சூழ்நிலையில லூக்கா 8:46 அந்த ஸ்திரீ மட்டும் இல்லை, அந்த ஸ்திரீயோட கூட நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய பேர் சிக்கா இருந்திருக்கலாம், நிறைய பேருக்கு ஒரு தேவை இருந்திருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் வந்து அற்புதம் நடக்கல. ஆனா இவங்க என்ன மனசுல நினைச்சாங்க, ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் நான் தொட்டுட்டேன்னா எனக்கு வந்து சுகம் உண்டாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது மாதிரி நடந்தது. அப்ப நம்ம என்ன திங்க் பண்றோம், அப்ப அந்த தாட்ஸ் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த தாட், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சி ஆண்டவர் வந்து எவ்வளோ பெரிய கடவுள் இல்லையா. அவர் காட் இஸ் அ பிக் காட். அவர் என்ன சொல்றாரு, அவர் பாடி இஸ் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நம்மளுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. அவ்வளோ பெரிய தேவன் நம்ம சரீரத்துக்குள்ள இருக்க முடியும் இல்லையா, பிகாஸ் நம்மளோட சரீரம் தேவனுடைய ஆலயம். அதே மாதிரிதான் பிசாசு. அந்த பிசாசு பிடித்தவன் கிட்ட எத்தனை பிசாசு இருந்தது அப்படின்னா லீஜியன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. லீஜியன்னா நிறைய, எண்ணில் அடங்கா. அப்போ அந்த ஸ்பிரிட்ஸ்லாம் என்ன, எங்கேயாவது நமக்கு இடம் கிடைக்குமா? மனுஷனுடைய சரீரத்துல நமக்கு இடம் கிடைக்குமா? ஏன்னா ஒவ்வொரு ஸ்பிரிட்டும் அதனுடைய காரியத்தை வெளிப்படுத்துவதற்கு கட்டாயம் மாம்ச சரீரம் தேவை. இட் நீட்ஸ் அ பாடி ஃபார் இட்ஸ் மேனிஃபெஸ்டேஷன். அப்போ நம்மளோட தாட்ஸ்ல, நம்ம பார்க்கக்கூடிய காரியத்துல, நம்ம கேட்கக்கூடிய காரியத்துல எவ்வளவாய் ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. சாதாரணமா கிடையாது. பிகாஸ் எவ்ரி வேர்ட், எவ்ரி தாட், வாட் எவர் யூ ஹியர், எல்லாத்துக்கும் ஒரு வல்லமை உண்டு. அதுக்கு பின்னாடி ஒரு காரியம் இருக்கு. ஸோ ஹவு டு டெஸ்ட்ராய் த நெகட்டிவ் தாட்ஸ்? நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வருது இல்லையா. நம்மளை வந்து அழிக்கணும் அப்படின்னா பிசாசு முதல்ல நம்ம மைண்டை தான் தொடுவான். நம்ம கிட்ட வந்து வேண்டாத காரியங்களை விதைப்பான். அப்போ நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ திங்க் பாசிட்டிவ். Philippians 4:8 says, finally brothers and sisters, whatever is true, whatever is noble, whatever is right, whatever is pure, whatever is lovely, whatever is admirable, if anything is excellent or praiseworthy, மொத்தம் 8 காரியம் இருக்கா. ட்ரூ, நோபல், ரைட், பியோர், லவ்லி, அட்மைரபிள், எக்ஸலண்ட், praiseworthy. இப்படிப்பட்ட காரியங்களை மட்டும் திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த நெகட்டிவ் தாட்ஸை டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நமக்கு வந்து ஆப்போசிட்டா ஒரு காரியம் வருதுன்னா ஆண்டோடைய வசனத்தை யூஸ் பண்ணுங்க. அதுதான் நமக்கு ஒரு ஆயுதம். வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படி சொல்லி நம்ம அந்த நெகட்டிவான தாட்ஸை ஜெயிக்க பழகணும். ஓகே. So we'll pray. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக எமக்கு நன்றி சுவாமி. கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சுவாமி. இந்த வேளையிலும் அந்த இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் பேராக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்க, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. யார் யாரெல்லாம் தேவைகளோடு இருக்காங்களோ தேவைகளை சந்திங்க சுவாமி. பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளை நீர் சந்திங்க, தெய்வீக ஞானத்தை தாங்க. ஒவ்வொரு எக்ஸாம்ஸையும் நல்ல முறையில் எழுத கர்த்தர் உதவி செய்யுங்க. நீரே கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்க. எல்லா காரியத்தில் நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து ஜெயம் எடுக்க உதவி செய்யுங்க. பிசாசானவனை எதிர்த்து நிற்க உதவி செய்யுங்க. இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும். துதிகான மகிமை
எல்லாவற்றும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.